ரொம்ப பிடிச்ச வாழத்தகுந்த நகரங்களில் நம்பர் 1 இப்போ நம்ம இருக்கிற மெல்போர்ன். இன்ஸ்ட்ரக்டர் இது கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க பாருங்க. மெல்போர்ன் வந்து உலக புகழ் பெற்றது ஒரு விஷயத்துக்காக. அது இதுக்கு தான் அரசியலை வந்து இப்படி வெளிப்படுத்துவாங்க படங்கள் மூலிமா. இது அலோவ் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பழங்காலத்து பிரிட்டிஷ் ரயில்வே ஸ்டேஷன், ஒரு க்யூட்டான இந்த ட்ரெயின் எல்லோ கலரில். இந்த கிளைமேட்டு இந்த இடத்தையெல்லாம் பார்த்தா ஆஸ்திரேலியா நம்பவே முடியாதுங்க. ஓகே, பார்த்துட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ மட்டும் நம்ம வந்து டேப் ஆன் பண்ணாமல் உள்ளே வந்திருந்தோம். இங்கெல்லாம் நிறைய குட்டி குட்டி கிராமங்கள் இருக்குங்க. 20 வருஷம் லட்சக்கணக்கான கிலோ கோல்டு எடுத்தாங்க. ஒரு பழங்கால 19ஆம் நூற்றாண்டு தங்கச்சுரங்கம். அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அட்லீட் ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். ஓகேங்க, சூப்பராக பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. இந்த ஷ்ரைன் ஆஃப் ரிமெம்பரன்ஸை ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி நல்லா பார்த்துட்டோம். அடுத்தது இந்த ஊர் உருவாக காரணமாக இருந்த அந்த யாரா நதியை பார்க்கணும்ல, போய் பார்த்துடலாம் வாங்க. நானும் முதல்ல வெளியே வந்துட்டேங்க. அரை மணி நேரமாக அப்புறம் உள்ள அந்த பக்கம் உட்காந்துருந்தேன். தூரிக்கிட்டே இருக்குது மழை. இப்போ ஒரு லெவலுக்கு மேலே தான் முடியல, நம்ம வேலையாகாதுன்னு சொல்லிட்டு தான் அப்படியே வெளியே வந்துட்டேன். இன்னுமே தான் தூரிகிட்டு இருக்குது. இது என்ன பிரச்சனைனா, வெயில் அடித்து, அதாவது நல்லா ஒரு டெம்பரேச்சர் 26-27 தூர்னா பரவாயில்ல. இப்போ வந்து 16-17 அதில் தூரங்காட்டி சும்மா அப்படியே குளிருது, நடுங்குது. எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். சிட்டி சென்டரில் இருக்கோம். எல்லா இடத்துலையும் மக்கள் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, நடக்கிறதுக்கு, ஜாகிங் போகிறதுக்கு ரோடு போட்டிருக்காங்க. ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஷேபிள் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் தான் உங்களுக்கு இதுங்க பொட்டானிக்கல் கார்டன்ஸு. இது வழியாக போய் யாரா நதிக்கு அப்படியே போயிடலாம், கிராஸ் பண்ணி அப்படியே. இது ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு இலையுதிர் காலம். அப்போ ஆரம்பித்தா கூட இன்னொரு மாதம், அடுத்த மாதம்லாம் இந்நேரம் வந்தீங்கன்னா அப்படி இந்த இங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்க முடியுங்க 4 சீசன்ஸோ. ஏன்னா நம்ம நல்லா கீழே வந்துட்டோமா, டிராபிக்ஸ் மாதிரி கிடையாது, உங்களுக்கு பக்கா டெம்பரேட் கிளைமேட்டு. சிட்னியில் கூட அந்தளவு பார்க்க முடியாது இந்த 4 வெதர். இங்கே வந்து 4 வெதரும் 4 காலங்களும் நல்லா தெளிவாக பார்க்க முடியும் மெல்போர்னில். இங்கே -1 -2 கூட போகும் வின்டரில். ரொம்ப கீழேலாம் போகாது. ஏதாவது ஒரு நாள் 2 நாள் -1 -2 போகும். ஐஸ் இங்கே விழுகாதுங்க, ஸ்னோஃபால் இருக்காது மெல்போர்னில். இங்கே பக்கத்தில் இருக்க மலைகளில் இருக்கும் ஸ்னோஃபால்ஸு. அப்படிப்பட்ட மலைகளில் இருந்து தான் வந்து கிரேட் விக்டோரியா ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். அதிலிருந்து தான் வந்து இந்த ஆறு வந்து கடலில் கலக்குது. அது என்ன ஆறுங்கிறத பார்த்துருவோம். அப்படியே வந்துட்டுருக்கேங்க. ஃபுல்லாக இதெல்லாம் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் தான், ராயல் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் ஆஃப் மெல்போர்ன். அப்படியே ரசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கேன். இங்கே பெஸ்ட்டு டைம் எது தெரியுமா இந்த மாதிரி கார்டன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு? இந்த பூக்கள் பூக்கும் இந்த நேரங்கள் தாங்க. முக்கியமாக வந்து வசந்த காலம். ஆஸ்திரேலியாவில் ஸ்ப்ரிங் சீசன் வந்து முக்கியமாக அக்டோபர் மாதம் வந்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்ப்ரிங் பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவில். அக்டோபர், நவம்பர் இந்த 2 மாதம். செப்டம்பர்லேருந்து அப்படியே ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வந்து குளிர்காலம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி செப்டம்பரில் மாறி பூக்கள்லாம் வந்து அக்டோபரில் பூக்க ஆரம்பிக்கும். ஸோ அக்டோபர், நவம்பரில் சும்மா பிரமாதமான அழகழகான இதெல்லாம் பார்க்கலாம். எத்தனை வகையான செடிகள் இதெல்லாம் இருக்கு பாருங்களேன். ஆனால் இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது. நம்ம டிராபிக்கல் ஃபாரஸ்ட்டு மலைக்காடுகள் போனோம்ல அந்த இதுக்கு, அந்த மாதிரி இருக்காது கெய்ன்ஸில். அது வேறு, அது கிட்டத்தட்ட நம்ம ஊர் டைப்பு. இதெல்லாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நியூசிலாண்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம கீழே வந்துட்டோம் நல்லா. இந்த ஒரு ஆறு தாங்க இந்த ஊருக்கு அமைய காரணமே. உலகம் ஃபுல்லாகவே வந்து நன்னீரை வச்சு தானே வாழ்வாதாரங்கள் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியும் 50 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஆஸ்திரேலியாவில் முதலாக பூர்வ குடியினர் வராங்க. அவங்க தான் வந்து அமர்றாங்க, அபாரிஜினல் பீப்புள். தமிழ்நாட்டிலேருந்து சவுத் ஏஷியா, பரவாயில்லைங்க நமக்காக வழி விட்றாங்க, தேங்க்யூ. அப்புறம் முக்கியமாக வந்து
தென்கிழக்கு ஆசியாவிலேருந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இந்தோனேஷியா இதிலெல்லாம் இருந்து வராங்க, வந்து அபாரிஜினல் குடியமர்றாங்க. பட் அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் தான் இங்கே வந்து ஆஸ்திரேலியா ஃபுல்லாக இது பண்ணாங்க, பீனல் காலனியாக மாற்றினாங்க. பார்த்தோம் நம்ம வந்து போர்க்குற்றங்கள் புரிஞ்சவங்களெல்லாம் இங்கிலாந்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே இது பண்ணாங்க. குற்றவாளிகள் கப்பல் வந்து இறங்கினது சிட்னியில். அந்த இடத்துக்கே நம்ம போயிருப்போம். அவங்க அந்த ராக்ஸ் ஏரியாவில் எப்படி செட்டில் ஆனாங்க அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் கெய்ன்ஸ்லாம் வந்து இவர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது கேப்டன் குக்கு, சிட்னி. அவர் தான் முதல் வந்து ஆஸ்திரேலியாவில் இது பண்ணுறாரு. அவர் சொல்லி தான் பிரிட்டிஷ் கப்பல் வருது அந்த குற்றவாளிகள் கைதிகளை கூப்பிட்டு. அதுக்கப்புறம் கெய்ன்ஸ் வராங்க, அதுக்கெல்லாம் ஃபார்ம் ஆகுது. மெல்பர்ன் கொஞ்சம் லேட்டாக தாங்க வந்து சிட்டி இந்த நகரமே உருவாச்சு. 19ஆம் நூற்றாண்டுலாம், அதெல்லாம் 18ஆம் நூற்றாண்டுலேயே உருவாயிடுச்சு சிட்னியெல்லாம். ஸோ 19th centuryயில் 1835ல் ஜான் பேர் வந்து ஃபுல் நேம் வந்து என்னது டக்குன்னு ஒரு ஜான் பேட்மன் அவர் பேர். ஜான் பேட்மன் தான் முதல் வர பிரிட்டிஷ்காரரு. இந்த ஊருக்கு வராரு. வந்துட்டு இங்கே இருக்கிற இந்த அட்டகாசமான நன்னீர், இது என்ன தெரியுங்களா? யர்ரா நதி. ஸோ இது வந்து இந்த கிரேட் விக்டோரியா ரேஞ்சுன்னு சொல்லி அங்கே ஒரு மலைத்தொடர் இருக்குது. ஸோ அங்கேருந்து உருவாகி வர்ற தண்ணி தான் இந்த ஆறு, யாரா நதி. இது போய் உங்களுக்கு வந்து இந்த கடலில் கலக்குதுங்க. அங்கே மெல்போர்னில் அங்கே போர்ட்டில் கடலில் கலக்குது. இங்கே பாருங்க கேக்கிங் ரேஸு என்ன அழகாக போயிட்டு இருக்காங்க பாருங்க. இங்கே பாருங்க என்ன ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க பாருங்க. டே சாமி, இது நம்ம இந்த இதில் பார்ப்போம்ல, கேரளாவில் இது ஒரு பந்தயம் இருக்குது தெரியுங்களா, போட் பந்தயம், போட் ரேஸு, அதே மாதிரி இருக்குது பாருங்க. வாவ், யாரா ரிவர் போட் ரேஸ். இந்த சைடு ஃபுல்லாக எல்லாம் சைக்கிளிங் இதுக்காகவே இது பண்ணியிருக்காங்க. ஆரை ஒட்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து போயிட்டு இருக்காங்க பாருங்க. சான்ஸே இல்லை, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. என்ன ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க பாருங்க. எல்லாமே கோஸ்ட் லைனில் தான் மிகப்பெரிய நகரங்கள் உருவாச்சு. முதலாக சிட்னியாக இருக்கட்டும், அப்புறம் அந்த கெய்ன்ஸ் ஒரு குட்டி டவுனு, பிரிஸ்பேனாக இருக்கட்டும், அப்புறம் இப்போ நம்ம பார்க்குற மெல்பர்னாக இருக்கட்டும், அடிலேடாக இருக்கட்டும், பேர்த்தாக இருக்கட்டும், எல்லாமே ஆஸ்திரேலியாவோட முக்கிய நகரங்கள் எல்லாமே, டார்வினாக இருக்கட்டும், எல்லாமே கடலை ஒட்டி தான் அமைஞ்சுது. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் கடலை ஒட்டி இந்த மாதிரி நன்னீர் ஆதாரங்கள் இருக்கோ, ஆறு இருக்கோ, அங்கே தான் அமைஞ்சுது. எப்படி சிட்னியில் அந்த பரமட்டா நதி பார்த்தோம், அதுதான் முக்கிய நதி, நன்னீர் ஆதாரம். அதே மாதிரி இங்கே மெல்பர்னில் வந்து யாரா நதி. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு முக்கியமான ஊருக்கும் நன்னீர் நதி இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு மக்கள் குடியேற முடியும். அது ஒரு முக்கியமான விஷயம். இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. உங்களுக்கு தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அவர் பேசுறதுனால, பட் பரவாயில்ல. ஒன்று நன்னீர் ஆதாரம் இருக்கணும், இன்னொன்று இயற்கையாக அங்கே துறைமுக அமைப்பு இருக்கணும். அப்போ தானே பெரிய பெரிய கப்பல்லாம் வந்து நிற்க முடியும். உங்களுக்கு வந்து இங்கிலாந்துலேருந்து அந்த மக்கள் வந்து ஃப்ரீ செட்டில் சொல்லக்கூடிய மக்கள் வந்து செட்டில் ஆகிறதுக்கும் சரி, அப்புறம் முக்கியமாக வந்து அந்த இது தண்டனை கைதிகளை கூப்பிட்டு வந்து செட்டில் பண்ணுறதுக்கும் சரி, பெரிய கப்பல் வந்து நிற்கிறதுக்கு துறைமுகம் வேணும்ல. ஸோ அந்த துறைமுகமும் வேணும். ஸோ துறைமுக அமைப்பும் எங்கே வந்து அந்த இயற்கை நன்னீர் அந்த ஆறு அமைது ஒரே இடத்துல சேருதோ அங்கெல்லாம் தான் அந்த பெரிய பெரிய அதாவது மக்கள் வந்து குடியமர்ந்தாங்க. மிகப்பெரிய நகரங்கள் உருவாச்சு ஆஸ்திரேலியாவில். இப்படி தாங்க உலகம் ஃபுல்லாக நகரம் இப்படி தான் உருவாச்சு, இங்கேயும் அப்படி தான் உருவாச்சு. அப்புறம் இப்போ எப்படி நிறைய உங்களுக்கு ஆஸ்திரேலியாவுக்குள்ளே எல்லா இடத்துலையும் குடி குட்டி டவுன்ஸ் வந்துன்னா, அதுக்கப்புறம் தான் நிறைய இடங்களில் தங்க சுரங்கங்கள், பல்வேறு விதமான தாது பொருட்கள் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நிறைய குட்டி டவுன்ஸு இந்த மைனிங்கை ஒட்டி உருவாச்சு. அதுக்கப்புறம் நிறைய விவசாயம் இன்டீரியர்லாம் ஓரளவுக்கு பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் ஒட்டி இருக்கலாம். மெல்பர்ன் ரிவர் க்ரூயிஸுங்க, அது இதுலேயும் போகிறதுனா போகலாம். பட் போட்டில் தான் நம்ம இப்போ கெய்ன்ஸில் ஏகப்பட்டது போனோமே. யாரா பிரின்சஸ் இங்கே பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நகரமாக ஆரம்பிக்குது 1835ல். அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய மாநகரமாக இப்போ இருக்கிற மாதிரி 50 லட்சம் பேர் உருவாச்சுன்னா அது காரணம் இந்த விக்டோரியா ஸ்டேட்டில் மாகாணத்தில் ஒரு பெரிய தங்க இது கண்டுபிடிச்சாங்க. கோல்டு ரஷ் எப்படி நம்ம நியூசிலாண்டு இதிலெல்லாம் பார்த்தோம், அதே மாதிரியே கோல்டு ரஷ் இருந்தது. இங்கே தங்க சுரங்கங்கள் கண்டுபிடிச்சாங்க. ஸோ உலகத்திலிருந்து இந்த மைனர்ஸ், கோல்டு மைனர்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. வந்தவங்களில் முக்கியமாக சைனாவிலேருந்து ஏகப்பட்ட கோல்டு மைனர்ஸ் வந்தாங்க. ஸோ அவங்க வந்து இங்கே நிறைய பேர் செட்டில் ஆகிருக்காங்க. அதனால தான் இங்கே ஆஸ்திரேலியன்ஸ், அதாவது இந்த பிரிட்டிஷர்ஸ், இங்கிலாந்து அந்த ஆங்கில மக்கள் தவிர அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சைனீஸ் மக்கள், அதுக்கப்புறம் இந்திய மக்கள். போது பாருங்க. ஸோ இப்போ வந்து ஒரு மல்டி கல்ச்சரல் சொசைட்டி, ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. முக்கியமாக வந்து இவங்க நிறையா இருக்காங்க, என்ன சொல்கிறது, கிரேக்க மக்கள் நிறையா இருக்காங்க.
இத்தாலிய மக்கள் நிறையா இருக்காங்க. அப்புறம் நம்ம ஏஷியன்ஸ், இந்த இந்தோனேஷியன்ஸு, ஃபிலிப்பினோஸு, வியட்நாமீஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் அந்த காலப்போக்கில் அந்த 1980s 90s வந்து இங்கே வந்து இதுக்காக இமிக்ரெண்ட்டாக வந்தவங்க, வேலைக்காக வந்தவங்க. வாய்ப்புகள் நிறையா இங்கே வேலைவாய்ப்புகள் உருவாச்சு, நிறைய பேர் வந்து குடியமர்ந்தாங்க. இன்றைக்கி அப்படியே இருக்காங்க காலங்காலமாக. அப்புறம் முக்கியமாக எல்லாத்தோட நம்ம தொப்புள் கொடி உறவான இலங்கை தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் 1980களில் அங்கே போர் இது காரணமாக ஏகப்பட்ட பேர் ஈழத்தமிழர்கள் உலகம் ஃபுல்லாக போய் செட்டில் ஆனாங்க. நமக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவில் வந்தாங்க. முக்கியமாக மெல்போர்னில் வந்து ஈழத்தமிழர்களோட பங்கு ஜாஸ்திங்க, நிறைய பேர் இருக்காங்க. இங்கே மொத்தம் ஆஸ்திரேலியாவில் மட்டுமே வந்து 10 லட்சம் பேர் இருக்காங்க இந்தியன்ஸு. இங்கே ஈழத்தமிழர்கள் மட்டுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 30,000 40,000 பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக நம்பர் தெரியல எனக்கு. ஆனால் ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவில் 10 லட்சம் பேர். மொத்த ஜனத்தொகையே 3 கோடி தான் ஆஸ்திரேலியாவில். அதில் 50 லட்சம் பேர் இங்கே வந்து மக்கள் இருக்காங்க. மொத்தமாக 10 லட்சம் பேர் வந்து இதாக இருக்காங்க. சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லாம் ஓடிட்டு போயிட்டுருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க இங்கே அங்கே ஸ்பீக்கரில் வந்து. நான் சொன்னேன்ல 2018 வந்து ஃபேமிலியோட ட்ரிப் வந்தேன்னு சொல்லிட்டு சிட்னி, மெல்பர்ன் எல்லாம் கவர் பண்ணோம். அப்போ எம்சிஜி உள்ள டூரே பார்த்தேன். ஏகுமார், நீ மட்டும் எம்சிஜி பார்த்தா போதுமா, நான் பார்க்க வேணாம் அப்படின்னு தானே கேட்குறீங்க? நம்ம ஒரு கிரவுண்டுக்கு போகிறோம். ஆஸ்திரேலியா வந்து இன்னும் கிரிக்கெட் கிரவுண்ட் பார்க்கல. நான் ஏன் அதை வச்சுருக்கேன்னா, நம்ம நாளைக்கு நைட்டு கிளம்பி அடிலேட் போகிறோம். அடிலேட் ஓவலுங்கிறது ஒரு ஃபேமஸான கிரிக்கெட் கிரவுண்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து ஒரு ஐகானிக் கிரிக்கெட் கிரவுண்டு ஆஸ்திரேலியாவில். ஸோ நம்ம கண்டிப்பாக அடிலேட் கிரவுண்டை உள்ளே போய் பார்க்குறோம். ஓகே, 1901 தான் எல்லா மாகாணமும் இணைச்சு காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியாங்கிற நாடு உருவாகுது பிரிட்டிஷ்லேருந்து. அதுக்கப்புறம் உங்களுக்கு 1901 26 வரைக்கும் 25 வருஷம் கேபிட்டலாக இருந்தது. அதுக்கப்புறம் சிட்னி கொஞ்ச நாள் இருந்தது. ஃபைனலாக கேன்பரா ஆக்கினாங்க 65ல் நினைக்கிறேன். சிட்னியா மெல்போர்னா எதை வந்து கேபிட்டல் ஆக்கலாங்கிற போட்டியில் ரெண்டுமே வேண்டாம், நம்ம ஒரு தனி சிட்டி அமைச்சு அங்கே பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் சிட்னிக்கும் மெல்போர்னுக்கும் இடையில இந்த கேன்பராங்கிற ஒரு நகரத்தையே உருவாக்கி அதை தலைநகராக்கிட்டாங்க. இவங்க இதான் நடந்தது ஆஸ்திரேலியாவில். அதுக்கப்புறம் இந்தியன்ஸில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த 2000s ஐடி பூம் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. ஐடி நிறைய பேர் இருக்காங்க. அது தவிர நிறையா விவசாயம் பண்ணுறதுக்கும் சரி, மற்ற டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த பிளம்பர், இது மாதிரி நிறைய இதுக்கு வந்து தேவைப்படுது. நிறைய பேர் வந்து செட்டில் ஆகிருக்காங்க. ஆனால் இப்போது இந்த அபாரிஜினல் பீப்புளுக்கும் வந்து உரிய மரியாதை, உரிய இது கொடுக்கணும். நிறையா அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ், சலுகைகள், முன்னுரிமை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க அபாரிஜினல் பீப்புளுக்கு. ஸோ இப்படி தாங்க போயிட்டுருக்கு மெல்போர்ன். ஜான் பேட்மேன் தான் இந்த வந்து ஃபஸ்ட்டு இந்த ஊரை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சிட்டி இதாகுதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதை பேட்மேனியா அப்படின்னு கூட வைக்கலான்னு யோசிச்சாங்க. எப்படி நம்ம பேட்மேன் சீரீஸ் மாதிரி. அது வந்து 1835லேயே அந்த புக்கு, காமிக் புக்கு 1930s வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைன்னா இது பேட்மேனியன்னு தான் கூப்பிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மெல்போர்ன் ஆகிடுச்சு. சரி, அப்படியே சிபிடி நோக்கி நகருவோம். அது மட்டும் எனக்கு உறுதியாக தெரில, எம்சிஜியான்னு பார்த்துட்டு சொல்கிறேன். வாத்து அழகாக நின்றுருக்கு பார்த்தீங்களா? வாத்து தான். ஆடா, எவ்வளோ அழகாக நின்றுருக்கு பாருங்க, கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் பாருங்க. அப்படியே போகுது பாருங்க நடந்து. தண்ணியிலிருந்து மேலே வந்துருச்சுங்க. நல்லா இருக்குல்ல காட்சி இது. அப்படியே ஒரே ஒரு ஆள் கைக்கு பண்ணிட்டு போகிறத குட்டி பசங்க பண்ணிட்டு வராங்க பாருங்க. எண்ணிக்கிட்டே வராங்க. சரி, நம்ம அப்படியே வந்து சிட்டிக்கு போகலாம். இதை ஒட்டியே போனாலும் போகலாம் சிட்டிக்கு, இல்லை இப்படி கிராஸில் போனாலும் போகலாம். நம்ம இப்போ வந்து அந்த மெயின் சிட்டி சென்டரான ஃப்ளிண்டர்ஸ் ஸ்ட்ரீட் போயிடுவோம். சிபிடி வாங்க பாருங்கள். எல்லாமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும்லாம், சைனீஸ் பசங்க, வியட்நாமீஸ் மூஞ்சி எல்லாமே கலந்து இருப்பாங்க, எல்லா ரேஸும். அதுதான் ஆஸ்திரேலியா, முக்கியமாக மெல்போர்ன். அந்த பக்கம் இப்படி நடந்தோம்னா உங்களுக்கு இது வந்துடுதுங்க, அந்த ஃப்ளிண்டர்ஸ் ஸ்ட்ரீட் சிபிடி வந்துடுது. அங்கே ஒரு 2-3 விஷயம் இருக்குது, பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறம் பொறுமையாக போகலாம். ஃபைனலாக நம்ம வந்து செயின்ட் கில்டா பீச் இருக்குல்ல, அங்கே போய் தான் முடிக்கிறோம். அங்கே ஒரு விஷயம் இருக்குது, அது சொல்கிறேன் என்னென்னு. யோசிச்சு பாருங்கள், இந்த பக்கம் சிட்டி சென்ட்ரு எவ்வளோ ஒரு பெரிய சிட்டி சதர்ன் ஹெமிஸ்பியரில். ஆனால் அது இடையில ஒரு ஆறு போடுது, எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது.
மக்கள் வாழ்கிறதுக்கு சந்தோஷமாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஆற்றுல இது பண்ணலாம், ஜாகிங் சைக்கிளிங்க்கு தனி இது ட்ராக்கு, கார் போகிறதுக்கு அந்த பக்கம் இது. அதனால தான் வந்து வேர்ல்ட்லேயே மோஸ்ட் லிவபிள் சிட்டி அப்படின்னு சொல்லி வருஷம் வந்து அவார்டு கொடுப்பாங்க. அதாவது மக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழத்தகுந்த இடங்கள், நகரங்கள் அப்படிங்கிற பட்டியலில் 2011 அப்புறம் ஒரு 7-8 தடவை இடம் பிடிச்சிருக்கு மெல்போர்ன். ஸோ உலகத்திலேயே மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச வாழத்தகுந்த நகரங்களில் நம்பர் 1 இப்போ நம்ம இருக்கிற மெல்போர்ன். இப்போ ரீசெண்டாக தான் வியட்நாம் வாங்கியிருக்கு 2025 நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 7-8 தடவை மெல்போர்ன் தான் கன்சிஸ்டண்ட்டாக போலில் வந்து மக்கள் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இங்கே இருக்கிற வேலை வாய்ப்புகள், மக்களோட இது என்ன சொல்கிறது, வாழ்வாதாரம், வாழ்க்கை முறை, இங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ், அதாவது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு, இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே கணக்கிடுவாங்க. மக்கள் இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கா, மக்களோட கருத்து என்ன, இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லேயும் எல்லா விதத்துலேயும் எடுக்கும்போது உலகத்திலேயே மிக மக்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய நகரமாக இந்த மெல்போர்ன் தான் இருக்குது. வியூவே சூப்பராக இருக்குல்ல. ஒரு பக்கம் அப்படியே பச்சை பசேல்னு இந்த சைடு ஃபுல்லாக எல்லாம் பொட்டானிக்கல் கார்டன்ஸு, நடுவில் அழகான பாயும் இந்த யாரா நதி, அந்த பக்கம் வந்து வானுயர கட்டடங்கள், சிட்டி சென்டர் சிபிடி. கிளைமேட்டும் சரி, வின்டர்லாம் உங்களுக்கு வந்து யூரோப் மாதிரி, வெஸ்டர்ன் யூரோப் மாதிரிலாம் பெருசாக பைஸ் மலை -10 -15 அப்படிலாம் போகாது. கம்ஃபர்டபுளாக இருக்கும். போகும் 5 டிகிரி 7 டிகிரி 2 டிகிரி போகும், பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்காதுன்னு வைங்களேன். ஸோ எல்லா விதத்துலேயுமே மக்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான, கன்வீனியண்ட்டான ஒரு சிட்டிங்கிறதுனால தான் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் லிவபிள் சிட்டி இந்த மெல்போர்ன். எனக்கு தெரிஞ்சு சிட்னி ஒரு விதமாக அழகாக இருந்தது, அந்த ஹார்பர், அந்த ஒப்பேரா ஹவுஸ் பிரிட்ஜு. பட் எனக்கு கேட்டால் சிட்னியை விட மெல்போர்ன் தாங்க அழகு. பா என்ன காட்சி. இன்ஸ்ட்ரக்டர் இது கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் தான் கொடுக்குறாரு, சொல்லிட்டு இருக்காரு பாருங்க. ஐயோ வழுக்குதுங்க, அப்படியே போய் தண்ணியில் விழுந்துருவோம்னாட்டிருக்கு. இதில் போகக்கூடாது, நம்ம இதில் போய்க்கலாம். சீரியஸாக வழுக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க அந்த பசங்களுக்கு. ஹலோ, பேங்க்ஸ் பவுலிங் கிளப். பவுலிங்னா அந்த ஸ்னூக்கர்ஸ் தானே சொல்லுவாங்க. இப்போ 19th செஞ்சுரிங்க, 1866 போட்டிருக்கு. அப்படிங்கப்பா நிறையா விஷயங்கள் இங்கே வந்து நீங்கள் பழங்காலத்து கட்டடக்கலை இது எல்லாமே பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இந்த புது பில்டிங்கில் எல்லாம் ரீசெண்டாக கட்டின ஸ்கை ஸ்கேப்பர்ஸ் தான். பட் நிறைய இந்த இங்கிலீஷ் என்ன சொல்கிறது, பாரம்பரியமிக்க கட்டடக்கலை நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இது எல்லாமே. இந்த போட்டு பார்த்தோம்ல, இங்கே பாருங்கள், இதுதான் இதுக்குள்ளே உட்காந்து ஓட்டணும். பட் எவ்வளோ மாடர்னாக நீங்கள் பாருங்கள். இந்த துடுப்பு போட்டு தாங்க வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி அபரிஜினல் பீப்புள் வந்தாங்க. அப்புறம் இந்த பாலினீஷியா, மெலனீஷியா மக்கள் எல்லாம் வந்தது எல்லாம் இந்த துடுப்பு போட்டில் தான். அதோட மாடர்ன் வெர்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்குறது. இங்கே அது ரேஸும் பார்த்தா மாடர்ன் ரேஸ் தான். இப்படி தான் கடலில் வந்தாங்க, ஒரு இது இல்லாமல். வந்தாச்சுங்க, மேலே வந்து விட்டோம். இந்த பக்கம் என்ன ஏதோ ஒரு பாரிஸோட ஈஃபில் டவர் மாதிரி இருக்கு. அவ்வளோதான், வந்தாச்சு. இந்த அட்டகாசமான மெல்போர்ன் நகரத்தோட மையப்பகுதி சிபிடி. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மையப்பகுதி இந்த யாரா நதியை ஒட்டி தான் அமைஞ்சிருக்கு. நதிக்கு அந்த பக்கம் மையப்பகுதி. இது எப்படி போகுது பாருங்கள், இப்படியே போய் வளைஞ்சு நினச்சி அங்கே போட்டிருக்கு. அங்கே போய் உங்களுக்கு வந்து கடலில் கலந்துடும். கீழே என்ன கடல் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். பசிபிக் பெருங்கடலா இல்லை சதர்ன் ஓஷனா? பாப்பில் பாருங்கள் டக்குன்னு. வந்தாச்சு. கடை தாண்டுனா சிபிடி தான். அங்கே ஒரு அட்டகாசமான ஒரு பழங்காலத்து ஏஞ்சலிக் சர்ச் இருக்குது பாருங்கள். அதான் வந்து செயின்ட் பேட்ரிக் கேத்தட்ரல். அப்படியே ஒரு இங்கிலீஷ் வடிவமைப்பு, வித்தியாசமாக இருக்குது. ஓப்பனாக இருந்தால் அப்படியே உள்ளே நுழைவோம். இதெல்லாம் இந்த ரிவரில் போகிற க்ரூயிஸுங்க, என்ன போகலாம். இன்னொரு ஸ்பெஷல் மெல்போர்னுக்கு இருக்குது, நான் அதை உங்களுக்கு காட்டிட்டு சொல்கிறேன். வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு இங்கே தான் இருக்குது. மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டே பக்கம் தாங்க. இப்படியே வாக் பண்ணோம்னா அங்கே தெரியுது பாருங்கள் ரவுண்டு. அதுதான் மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்டு, எம்சிஜி. 15 மினிட்ஸ் வாக்கு தான் போட்டிருக்கு பாருங்கள். மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட்.
ஃப்ளிண்டர்ஸ் ஸ்ட்ரீட் வந்தாச்சு பாருங்க, பழங்காலத்து ரயில்வே ஸ்டேஷன், ஃப்ளிண்டர்ஸ் ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் ரயில்வே ஸ்டேஷனாக இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க. பட் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம இப்பயே பார்க்கணுமா? நாளைக்கு வந்து எங்கேயாவது வெளியில் ட்ரெயின் எடுத்து போகும்போது பார்த்துக்கலாம். வாங்க அடுத்த எபிசோடில் பாருங்கள். நிஞ்சா பாருங்கள், நான் ஒரு விஷயம் சொன்னேன்ல, மெல்போர்ன் வந்து உலக புகழ் பெற்றது ஒரு விஷயத்துக்காக. அது இதுக்கு தான். காஃபி, இந்த காஃபி கடை இருக்கு இல்லைங்க, காஃபினா காஃபி மட்டும் இல்லை, பல்வேறு விஷயங்கள் இருக்கும். ஆனால் வந்து இந்த கஃபீஸ் வந்து உலகத்திலேயே அதிகமாக இருக்கிறது, அது பெர் கேபிட்டான்னு சொல்லுவாங்கள்ல, பெர் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு அது அதிகமாக இருக்கிறது இந்த மெல்போர்னில் தான். அதனால தான் மெல்போர்னை காஃபி கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. குடிச்சிக்கிட்டே இருக்காங்க காஃபி. உலகம் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும், யூஸ்வலாக யூரோப்பில், யூஎஸில், யூகேல, இந்த மேற்கத்திய நாடுகளில் காஃபி குடிக்கிற பழக்கம் அதிகம். நம்ம ஊரில் டீ அதிகம், சைனாவில் நம்ம இதெல்லாம் டீ அதிகம், இங்கெல்லாம் காஃபி தான் அதிகம். முக்கியமாக மெல்போர்ன் வந்து நிறைய க்ரீக்கு, இட்டாலி அவங்கெல்லாம் இருக்கிறதுனால இங்கிலீஷு, காஃபி கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. முக்குக்கு ஏகப்பட்ட காஃபி கடை உலகத்தில். இத்தினோட இடத்துக்குள்ளே இவ்வளோ காஃபி கடை உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லை. பெர் கேபிட்டான்னு சொல்லுவாங்கள்ல, நம்பர் ஆஃப் காஃபீஸ் பெர் கேபிட்டா, அது உலகத்துலேயே இங்கே தான் அதிகம். ஃப்ளிண்டர்ஸ் ஸ்ட்ரீட் ஸ்டேஷன் காஃபி கேபிட்டல்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி ட்ராம் கேபிட்டல்னு வச்சுக்கலாம் நம்ம. அவ்வளோ ட்ராம்ஸு பாருங்க வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி போகுது, அப்படி வருது, கலர்ஃபுல்லாக வேறு இருக்குது. இது தாய்வான் வேவ்ஸ் ஆஃப் ஒண்டர் விளம்பரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள், தாய்வான் டூரிசம்மு. இது ஒரு இன்னொரு சூப்பராக இருக்குது இந்த கலரு. எங்கே திரும்பினாலும் அழகாக இருக்குப்பா இந்த ஏரியா. ஒரு கலர்ஃபுல்லான சிட்டிங்க மெல்போர்னு. ஆஸ்திரேலியாவிலே ஹெரிட்டேஜும் இருக்கும், அதே சமயம் மாடர்ன் பில்டிங்ஸும் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், ஒரு பழங்காலத்து பிரிட்டிஷ் கட்டடம் வியூ தானே இது. கிளாக் டவர்லாம் இருக்குது பாருங்கள், அந்த காலத்தில் கட்டியிருப்பாங்க 19th century முடிவில். இந்த பக்கம் இதுவும் ஒரு பழங்காலத்து சர்ச் தான். எனக்கு தெரிஞ்ச செயின்ட் பேட்ரிக் கேத்தல் தான் நினைக்கிறேன். எதுக்கு நான் மேப்பில் பார்த்துட்றேன். செயின்ட் பேட்ரிக் இல்லை, செயின்ட் பால் கேத்தட்ரல். அப்படி சூப்பராக இருக்கா செயின்ட் பால்ஸ் கேத்தட்ரல். இதுவுமே நல்லா பெருசாக இருக்குங்க, பிரம்மாண்டமாக இருக்குது, நல்லாயிருக்கு. மெல்போர்ன்லேயே ரொம்ப ஃபேமஸான கேத்தட்ரல் இதுதான். ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் எத்தச்சோடுன்னு. ஆனால் இதெல்லாம் நினச்சிருந்தா வந்து மாடர்னைஸ் பண்ணியிருக்கலாம், புதுமைகள் கொண்டு வந்துருக்கலாம். ஆனால் அப்படியே வச்சுருக்காங்க பாருங்களேன். லண்டன்லேயும் இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஹெரிட்டேஜ் விஷயங்கள்லாம் பார்க்க முடியும், பாரம்பரிய இதெல்லாமே. சரி, சும்மா உள்ள நுழைஞ்சு பார்ப்போமா? இப்படி போக முடியாது, வழி அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பனில் இருந்தால் பார்த்துடலாங்க. உள்ள ஜஸ்ட் சில நிமிடங்கள் பார்த்துட்டு போயிடலாம். வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரில, பார்த்துடலாம். செக்யூரிட்டி கேமராஸ் இதெல்லாம் ஓகே. வீடியோ நாட் அலவுட். வீடியோ அலோடு இல்லைங்க, மெதுவாக இருக்கணும். நான் வேணால் சும்மா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேங்க, ஸோ சூப்பராக பார்த்துட்டோம். வெளியிலேருந்து உள்ள வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலைங்க, வீடியோ நாட் அலோடாமல். அதனால் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், நல்லா இருந்தது. பட் இங்கேருந்து அடுத்த இடம் ரொம்ப பக்கமாக ஒரு ஏரியா போக போகிறோம், ஹோசியர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஸ்பெஷல்னு போய் பார்க்கலாங்க. மெல்போர்ன்னு நீங்கள் அடிச்சிங்கனாலே ஒரு 2-3 விஷயம் வந்து ஃபோட்டோஸ் வரும். அதில் முக்கியமானது இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்களா, சைனீஸ். ஏகப்பட்ட சைனீஸ் இருக்காங்க, லட்சக்கணக்கில் இருக்காங்க. 50 லட்சமா மெல்போர்னில், லட்சக்கணக்கில் இருக்காங்க சைனீஸ் இங்கே. எல்லாம் அந்த இவங்க ஜெனரேஷன் கோல்டு மைனர்ஸாக வந்தாங்கல்ல, அவங்க வந்து அப்படியே தலைமுறையாக செட்டில் ஆகிட்டாங்க இங்கே. இந்த ஹோசியர் லைனில் என்ன தான் ஸ்பெஷல் அப்படின்னு இதோ உங்களுக்காக அங்கே பாருங்கள். இந்த சென்ட்ரல் சவுத் அமெரிக்காலெல்லாம் இந்த பழைய இந்த ஸ்ட்ரீட் போனால் வந்து இது இருக்கும் தெரியுங்களா, கற்களில் போட்டு, அதே மாதிரி இருக்கு பாருங்கள், காபிள்டு ஸ்ட்ரீட்டு. இதுதாங்க அந்த அட்டகாசமான மெல்போர்ன் ஸ்பெஷல் ஹோசியர் லைன். நல்லா இருக்கா? என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? ஸ்ட்ரீட் ஆர்ட், அதாவது அமெரிக்காஸ், யூரோப் இதிலெல்லாம் இந்த மாதிரி செவுத்தில் வரைவாங்க அவங்களோட எண்ணங்களை, அவங்க உணர்வுகளை, அவங்க எதிர்ப்புகளை. இதெல்லாம் நிறைய நம்ம வந்து ஃபோட்டோ இது இந்த முரல்ஸ், அதாவது முரல்ஸ் கிராஃபிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. செவுத்தில் வந்து அவங்க எண்ணங்களை வந்து இதாக வரைகிறது ஓவியமாக.
ஸோ இந்த சுவரோவியங்கள் தான் முரல்ஸு. அந்த சுவரோவியங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் தான் இந்த ஹோசியர் லேன் இந்த மெல்பர்னில். இந்த ஆர்டிஸ்ட்டு கலைஞர்களுக்கு வந்து இது ஒரு முத்தாய்ப்பான தெரு இது. இங்கே பாருங்கள், பல்வேறு விஷயங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு, வரைஞ்சிருப்பாங்க. இது எதுவுமே சும்மா ஏனோதானு வர்றது கிடையாது, ஒவ்வொன்றுக்குமே ஒரு மீனிங் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா பயங்கரமாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த சைடு ஃபுல்லாக. ஸோ இதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்குனே நிறைய பேர் வருவாங்க, டூரிஸ்ட். பாரு எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். மழை பெய்யறதுனால பெருசாக இல்லை. இது ஒரு குட்டி லேன், இதுலேயும் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் கம்ப்ளீட்டாக. அப்புறம் இதெல்லாம் என்ன யாருன்னு தெரியல, என்னோட ஃபோட்டோஸ் இருக்குது, பட் பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. பட் முக்கியமாக அந்த சைட் போவோம். ஒரு ஆஃப்ரிக்கன் குழந்தை அப்படியே ஒரு ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்க மாதிரி இல்லை, அட்டகாசமான வருங்காலம் வந்து விடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, விடியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அழகாக ஒரு ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்க ஒரு ஆஃப்ரிக்க குழந்தைய இவ்வளோ அழகாக செவுத்தில் அதுவும் வெட்டிகளாக வரைஞ்சிருக்காங்க. அப்படியே இந்த தெரு வந்தீங்கன்னா நம்ம ஏதோ சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவில் சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் இந்த தெரு இதெல்லாம் இந்த ஓல்டு டவுன், ஓல்டு சிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி இருக்கு பாருங்கள். இதை மட்டும் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. செம்ம கலர்ஃபுல்லான ஸ்ட்ரீட்டுங்க ஆஸ்திரேலியாலேயே. சிட்னிலையும் இருந்தது அங்கங்கே இந்த மாதிரி வரைஞ்சிருந்தாங்க, பட் இந்த அளவுக்கு இல்லை. அப்படி இந்த பக்கம் வந்துட்டோம். ஓகே, பிடிச்சதா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட்டை? பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல அரசியல் இது எல்லாமே வரைவாங்கன்னு. இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்கள், இங்கே வரைஞ்சிருக்காங்க பாருங்கள், ஈரான் நீட்ஸ் யுவர் ஹெல்ப். பாலஸ்தீன் இதில் எல்லாத்துக்குமே அந்த தொண்டாட்ட நிறுவனங்கள் இருக்கவங்க, இல்லை எதுக்காவது குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்க எல்லாமே அவங்களோட உணர்வுகளை அரசியலை இப்படி வெளிப்படுத்துவாங்க படங்கள் மூலிமா. இது அலோவ் பண்ணுறாங்க இங்கே, அது ஒரு முக்கியமான விஷயம். பாருங்க, இங்கே இது நல்லாயிருக்கு. ஸோ ஒரு வித்தியாசமான தெரு, கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கம் என்ன ஏதோ கிங்ஸ். பிடிச்சிருக்கா இந்த இடம்? உங்கள் குமாருடன் இந்த ஸ்ட்ரீட் ஆர்ட் முரல்ஸ் ஆஸ்திரேலியாலையும் பார்த்தாச்சு. அவ்வளோதாங்க, சாப்பிட்டு விட்டேன். குட்டியாக ஒரு டிஃபன் பாருங்க, மெக்டொனால்ட்ஸ் இருந்தது, பார்த்தா சீப்பாக இருந்தது. அந்த ஹாம்பர்கர் $2 ஹாம்பர்கர் இருந்தது. ஸோ 2 பர்கர் $4 சாப்பிட்டேன். ஓரளவுக்கு வயிறு எம்பிச்சு. அப்புறம் நைட் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், ஒரு 9 மணி வாக்கில் வந்தாச்சுங்க. நம்மளோட ஃபைனலாக செயின்ட் கில்டா போகிற ட்ராமு இதான். எல்லோரும் வெயிட்டிங், டிலே, சாரி ரொம்ப நேரமாக டிலே. ஆஹா, பேலன்ஸ் -42 இருக்கா? இது பண்ண போயிட்டுருக்கோங்க செயின்ட் கில்டாவுக்கு. பயங்கர மழை. நம்மளுக்கு இது முடிஞ்சிருச்சு, பேலன்ஸு ரீசார்ஜ் பண்ண முட்டை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த ஸ்டேஷனில் இறங்கிட்டேங்க. இங்கே ஒரு 7-Eleven இருக்கா, 7-Elevenல ரீசார்ஜ் பண்ணிட்டேன். சில இடங்களில், சில ஸ்டேஷன்ஸில் அந்த மைக்கி கார்டு இருக்கு இல்லைங்க, அந்த கார்டு ரீசார்ஜ் மிஷின் இருக்குது, அதில் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் இறங்கலான்னு பார்த்தா இன்னொரு இதில் ஏறினேன். டிரைவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ண முடியலாங்க, அந்த மிஷினும் இல்லை, பக்கத்தில் 7-Elevenம் இல்லை, 7-Elevenல ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அவங்க எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது அப்படின்ட்டாங்க. டக்குன்னு இறங்கி பக்கத்தில் தான் பார்த்தா 7-Eleven இருந்தது. ரீசார்ஜ் பண்ணிட்டேன். இப்போ ரீசார்ஜ் பண்ணியாச்சு. $10 பண்ணேன், -1.6 காட்டுச்சா. இப்போ 8.4 தான் இருக்குது கார்டில். சரி பரவாயில்ல, அது விடுங்க. ஒரு காஃபி வாங்கினேன், $2 தான். 7-Elevenல சீப்புங்க காஃபி, $2 130 130 வாங்குறது சீப்புங்கிறீங்களா, கேட்குறீங்களா? இப்போன்னு சொல்கிறீங்க குமாரன் கேட்குறீங்களா? இங்கே இதாங்க சீப்பு. கடைகளெல்லாம் போய் கொடுத்து $6 $7 காஃபி. சரி, மேப்பில் பார்த்தேன் செயின்ட் கில்டா பீச் இனிமேலாம் போக முடியாதுங்க, ஃபுல்லாக மழை தூரிக்கிட்டே இருக்குது. நிற்கிற மாதிரியும் இல்லை, என்னாலையும் முடியல, டயர்ட் ஆகிடுச்சு. பேசாமல் நம்ம ஹாஸ்டல் போய் ரெஸ்ட் எடுத்துருவோம். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு கிளம்பிடலாம். செக் பண்ணேன் ஹாஸ்டலு 1 கிலோமீட்டருக்கு அடிச்சு. சரி நடந்தே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நடந்துட்டுருக்கேன். வந்தாச்சுங்க, ஃபைனலாக நடந்து நம்மளோட ஹாஸ்டலுக்கு வந்துட்டோம். பின்டவுன் ஃபண்ட் ஹாஸ்டல். இங்கே பாருங்க, மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அந்த செயின்ட் கில்டா பீச் போய் உங்களுக்கு இன்றைக்கி அந்த பென்குயின் வாக்கு காட்டலான்னு பார்த்தேன். பென்குயின் ஒரு குட்டி காலனி இருக்குது, பென்குயின், அது காட்டலான்னு பார்த்தா இது பண்ண முடியாமல் போயிடுச்சு.
பெண்குயின் நடந்து போகுங்க. பட் இந்த மலையில் கஷ்டம் தான் பார்க்குறது இருக்கிறது. சரி ஓகே, பெருசாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, லைட்டாக தான் பண்ண, மழை பெஞ்சிட்டே இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நாளைக்கு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹோப்ஃபுல்லி நாளைக்கு வெயில் அடிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. சரியா, பார்க்கலாங்க. நன்றி பாய். நானும் போயிட்டு இருக்கேன். நாளை காலை சந்திப்போம். பாய். ஓகேங்க, செக் அவுட் பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு. நம்மளோட பின்டான் பண்ட் பேக் பேக்கர் சூப்பர். ஹலோ, the hostel is very good. Thank you. I'll give a very good review. Okay, with my name if it's possible. Sure. Okay. Yeah, thank you. Bye. Bye. Okay. அவ்வளோதாங்க, மணி காலை 11:10 கிளம்பி விட்டோம் நம்மளோட மெல்பர்ன் ஹாஸ்டலில் இருந்து. சூப்பராக பார்த்துக்கிச்சு நம்மளோட பின்டன் பண்ட்டு. பாய். பின்டான் பண்ட் பேரே வித்தியாசமாக இருக்குல்ல. சரி, நம்ம அப்படியே போய் ட்ரெயின் ஏற வேண்டியதுதான். சாரி, ட்ராம் ஊருக்கு வந்துட்டு ட்ரெயினுங்கிற பாருங்க. இப்போ வந்து மெல்பர்னில் ஒரு ட்ரெயின் எடுக்க போகிறோம். அது மெட்ரோ. இது அழகமாக வந்து வெளியூருக்கு போகிற ட்ரெயின். ஒரு 100 கிலோமீட்டர் பயணம் பண்ண போகிறோம். ஆஸ்திரேலியா வந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேமஸான தங்கச்சுரங்கம் கோல்டு மைன் பார்க்கலன்னு எப்படிங்க. இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டரில் பெண்டிகோ அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கோல்டு ரஷ் டவுன். 19ஆம் நூற்றாண்டில் இந்த விக்டோரியா இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சதுக்கும் இவ்வளோ பணக்கார நாடாக ஆஸ்திரேலியா மாறினதுக்கும் முக்கியமான காரணம் இந்த 19ஆம் நூற்றாண்டில் இவங்க கண்டுபிடிச்ச அந்த தங்கச்சுரங்கங்கள் தான். இப்போவும் தங்கம் மற்றும் பல்வேறு தாது பொருட்கள் தான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து மிகப்பெரிய வருமானம் கொடுத்துட்ருக்கு. மினரல்ஸ் வந்து ஆஸ்திரேலியா அளவுக்கு உலகத்தில் எங்கேயுமே இல்லைங்க, அந்தளவுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் இந்த விக்டோரியாவுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் வருமானம், இந்த சிட்டி வளர்ந்ததுக்கு இது எல்லாத்துக்குமே காரணம், முக்கியமான காரணம் இப்போது நம்ம போகிற பெண்டிகோ டவுன் தான். என்ன, கிளம்பலாமா? எத்தனை இது மாற வேண்டியது இருக்குது. அதுக்கு கீழே இருக்க ட்ராம் ஸ்டேஷனு, அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது பாருங்க அடுத்தது. ஸோ இங்கேருந்து ட்ராம் எடுத்த ஃபஸ்ட் நம்ம இதுக்கு போகிறோம், மெல்பர்ன் டவுனுக்கு, சிட்டிக்கு. அங்கே சதர்ன் கிராஸ் ஸ்டேஷன். அந்த சதர்ன் கிராஸ் ஸ்டேஷன்லேருந்து நமக்கு 12 மணிக்கு ட்ரெயினுங்க வந்துருச்சு. 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ட்ரெயின் இருக்குது பெண்டிகோவுக்கு. கரெக்டாக இங்கேருந்து மெல்பர்ன்லேருந்து 2 மணி நேரம் நார்த் போகணும், விக்டோரியா ஸ்டேட்டுக்குள்ளேயே. அதுக்கப்புறம் பெண்டிகோ டவுனில் இறங்கி அந்த அழகான கோல்டு ரஷ் டவுன், அங்கே ஒரு தங்கச் சுரங்கம் இருக்குது, கோல்டு மைன். இது எல்லாமே வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம கோல்டு மைன் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் போயிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஜோஹனஸ்பர்க். ஆக்சுவலாக ஜோஹனஸ்பர்க் வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் அந்த பயங்கரமான கோல்டு மைன்ஸ் தான். இந்த அளவு நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். சவுத் ஆஃப்ரிக்கானாலே தங்கம், முக்கியமாக வந்து இது பேர் என்ன, கிம்பர்லி டைமண்ட்னு சொல்லுவாங்கள்ல, வைரம். இதெல்லாம் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ வந்துட்டோங்க. ஸோ நம்ம க்ராஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு இப்படி போகணும் டுவோர்ட்ஸ் சிட்டி. வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 15 இருக்கோங்க. அட்டகாசமான ஓஷியானியா அட்வென்ச்சரில் கடைசி நாடான ஆஸ்திரேலியாவில் இருக்கோம். ஆஸ்திரேலியாவில் சிட்னி முடிச்சுட்டு கெய்ன்ஸ் முடிச்சுட்டு ஃபைனலாக மெல்பர்ன் வந்ததை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது இன்றைக்கி நைட்டு நமக்கு வந்து 8 மணிக்கு அடுத்த ஊர் கிளம்புறோங்க, அடிலேட். ஸோ அதுக்கு வந்து பஸ்ஸு புக் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம், அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க. நைட் 8:15. ஸோ அதனால தான் பேக்கை செக்அப் பண்ணி எடுத்துட்டேன். நான் கூட இங்கேயே பேக்கை வச்சுட்டு போகலாம், ஹாஸ்டலில் நைட் வந்து எடுத்துக்கலான்னு பார்த்தேன். டைம் பத்தாது, ஏன்னா இங்கே வந்துட்டு மறுபடியும் சிட்டிக்கு தான் போகணும் பஸ்ஸுக்கு. நம்ம இப்போ போகிறோம்ல ட்ரெயின் ஸ்டேஷன், சதர்ன் கிராஸ் ட்ரெயின் ஸ்டேஷன், அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பஸ் ஸ்டேஷன். ஸோ அதனால் பேக்கே எடுத்துகிட்டேன். கொஞ்சம் தூக்கிட்டு நடக்கணும், பட் பரவாயில்ல. 5ஆம் நம்பர் போகும் பாருங்க, எல்லா வண்டியும் போகும், எல்லாமே சிட்டி போகிறது தான். தெரியுமா? ஓ சாரி, இனிமேல் இறங்குறதுக்கு வழி விட்டுட்டு தான் ஏறணும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல். அவ்வளோதாங்க, வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான், இறங்க போகிறோங்க. பாருங்க வந்தாச்சு, அந்த யாரா நதி கீழே ஓடுது பாருங்க. அவ்வளோதான், இறங்கிக்கலாங்க. ஒன் செகண்ட். அவ்வளோதாங்க, டாப் ஆஃப் பண்ணுமா பண்ண வேண்டாம் தான் போட்டிருக்கு. பட் இருந்தாலும் பெட்டர் வந்து பண்ணுறது தான் சேஃப். நமக்கு பண்ணுறதுனால தப்பு இல்லை, பண்ணால் முட்டால் தான் பிரச்சனை. நேற்று வந்தமே அதே இடம், இந்த பக்கம் யாரா நதி, இந்த பக்கம் வந்து இது பாருங்கள், அட்டகாசமான செயின்ட் பால் கேத்தட்ரல். ஸோ இங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குது, இன்னொரு ஸ்டேஷன் இருக்குது, சதர்ன் கிராஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு. ஸோ அது வந்து அந்த பக்கம் இருக்குது. ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம். எல்லாமே இந்த கார்ட்லேயே யூஸ் பண்ணிடலாங்க.
ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு ஈரோடு டு கோயம்புத்தூர் டிஸ்டன்ஸ் 100 கிலோமீட்டர் பயணம் பண்ண போகிறோம் 2 மணி நேரத்தில். ஆனால் போகிற வழி சூப்பராக இருக்கும், நல்லா ஒரு பழப்பகுதி மாதிரி இருக்கும். நிறைய கடல் பார்த்துட்டோம். ஸோ கடல் சம்மந்தப்பட்ட விஷயமும் இருந்தது. ஸோ மெல்பர்ன்லேருந்து என்ன பார்க்கலாம் வித்தியாசமானு காலையில் சர்ச் பண்ணும்போது ஸோ இந்த தங்கச்சுரங்கம் பார்த்தேன். அது மலை மேலே இருக்கும், கொஞ்சம் மலை மேலேனா போகிற வழி கொஞ்சம் மலைகளாக இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு காட்டலாம். அதே சமயம் வித்தியாசமாகவும் இருக்கும், கடலையே பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து அப்படிங்கிறனால இதை தேர்ந்தெடுத்தேன். போகலாமா வாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு ட்ரெயின் எடுத்து அங்கே போய் இறங்கிக்கலாம், அங்கே தான் இருக்குது. அது இல்லை நடந்தும் போகலாம். டெய்லி கேப் இப்போ தாங்க பார்த்தேன். மைக்கி காரில் $11.40 ஆல்மோஸ்ட் ஒரு 700 ரூபா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம், அதுக்கு மேலே எடுக்காது. ஸோ அதனால் நம்ம 8.5 இருக்கா, இன்னொரு $3 மட்டும் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோம்னா 11.5 வந்துடும். ஸோ மேக்ஸிமம் 11.4. அழகாக இன்றைக்கி பயணத்தை எல்லா இதுலேயுமே இதுலேயே தேய்ச்சி முடிச்சிடலாம். சரி, வெயிட் பண்ணி ஏறுவோம் அடுத்த இந்த ட்ரெயினு. ஸோ அடுத்த ட்ராமு. சாரிங்க, தப்பு பண்ணிட்டேன். இது கிடையாது, ட்ராமில் கிடையாது, ட்ரெயின்லேயே போகலாம். வாங்க, இதுக்குள்ளே தான் போகிறோம். அந்த ஃபிண்டர்ஸ் நேற்று பார்த்தோமே, ஒரு பழங்காலத்து பிரிட்டிஷ் ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே என்ன மெயின்டைன் பண்ணுறாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 8, 1 to 14. Car not accepted. Please tap again. Successful. என்னப்பா இது? பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 வெரி பி. அதான் 11:44 போகிறது. இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கா? என்னடா வித்தியாசமாக காட்டுதேன்னு பார்த்தேன். இப்போ தாங்க பார்த்தேன். 1.25 கிலோமீட்டருங்க. நடந்து போனால் கஷ்டம், பெட்டர் இதிலே போயிடலாம் தான் வந்துட்டேன். எப்படி நம்ம தான் பணம் கொடுக்க போகிறோமே மேக்ஸிமல் மீட். ஹலோ, ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க மெல்போனியன்ஸ் கரெக்டான வேர்டு. பார்த்தீங்களா, இந்த வெரி பி ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டாப்பு இடையில ஃப்ரெண்டர் ஸ்ட்ரீட், இது அடுத்த ஸ்டாப் சதர்ன் கிராஸ். அதுதான் போக போகிறோம். 5 மினிட்ஸ் விட்டா அப்புறம் ட்ரெயின் லேட்டாக தான் ஆகும். இதுதான் இந்த ட்ரெயின் தான். போய் ஒரே ஸ்டாப்பில் இறங்கிடலாம். இப்படி போகணும் தரல, இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரெயின் எடுத்தாச்சு. ஸோ முதல் முறையாக ஒரு குட்டி ட்ரெயின் மெல்போர்னில் ஃப்ளிண்டர் ஸ்ட்ரீட் பாருங்களேன். அந்த இதெல்லாம் கொஞ்சம் மாடர்னாக இருக்குது. அந்த மாடர்னையும் இப்போ அந்த பழங்காலத்து ஹெரிட்டேஜ் இதையும் அப்படியே ஒரே இடத்துலையும் மெயின்டைன் பண்ணுறாங்க, எதையும் பெருசாக மாற்றாமல். நம்ம ஊர் அப்படியே இந்த சென்ட்ரல்லேருந்து இப்போ இதுக்கு போவோம்ல பிராட்வேக்கு, அதே மாதிரியே போகுது பாருங்கள். ஏகப்பட்ட இது பிரிஞ்சு. இப்போ சத்தியமாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கை விட்டுருங்க, இதை பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம சென்ட்ரல்லேருந்து வெளியே போகிற மாதிரியே இருக்கும். பிராட்வே ஜங்ஷன் வழியா பாருங்கள். யாரா நதி, அவ்வளோதான், இறங்க போகிறோம். வந்தாச்சு சதர்ன் கிராஸ், வந்தாச்சுங்க. சதர்ன் கிராஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. இதுதாங்க மெயின் ரயில்வே ஸ்டேஷன். நல்லா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட சென்ட்ரல் எக்மோர் மாதிரி இந்த ஃப்ளிண்டர் ஸ்ட்ரீட்டும் நம்ம வந்ததும் இந்த சதர்ன் கிராஸ் ரயில்வே ஸ்டேஷனும். மணி 11:50 ஆக போகுது. 12:02 ட்ரெயின், 12 நிமிஷம் இருக்குது. எந்த பிளாட்ஃபார்ம்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ மேலே போகிறோம், ஏறிட்டு எந்த பிளாட்ஃபார்ம் கண்டுபிடிச்சி அந்த இதுக்கு வந்துடலாம். ஓகேவா, வாங்க. கரெக்டாக இருக்கும். சிட்னிலலாம் நம்ம குட்டி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துப்போம். அது மெயின் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம போகலை, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனு. பட் இது ஆல்மோஸ்ட் செமையாக இருக்குது பாருங்கள். நம்ம ஊர் சென்ட்ரல் மாதிரியே, சென்ட்ரல் எக்மோர் மாதிரியே நல்லா பெரிய ரயில்வே ஸ்டேஷன். ஒரு க்யூட்டான இந்த ட்ரெயின் எல்லோ கலரில் ஃப்ளிண்டர் ஸ்ட்ரீட். நம்ம வந்தோமே அங்கே தான் போயிடுது லாஸ்ட் ஸ்டாப். வாவ், சரி போகலாம் வாங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா அப்புறம் ட்ரெயினை விட்டுருவோம். 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் தான் பெண்டிகோக்கு. 12:02 விட்டா 1:02. அப்புறம் கண்டிப்பாக நம்மளால் ஒழுங்காக சுரங்கத்தை பார்க்க முடியாது, நமக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது. முன்னாடியே கிளம்பியிருக்கணும், தூங்கி எந்திரிக்க முடியலைங்க. அடிக்கிற குளிருக்கு 17-18 டிகிரி இருக்கும். இப்போது நல்லா இதமான ஒரு கிளைமேட்டு, அதனால் நல்லா தூங்கிட்டேன். 9 எந்திரிச்சேன். எந்திரிச்சு குளிச்சு புறப்பட்டு செக் அவுட் பண்ணிட்டு ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினை பிடிக்க வந்தாச்சு. அவ்வளோதாங்க, கண்டுபிடிச்சிட்டேன். நம்மளது வந்து லாஸ்ட் 16th
ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் இப்போ நிற்குது, அதாக கூட இருக்கலாம். பெண்டிகோ 12:02 நீ 8 நிமிஷம் இருக்குது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 10 நிமிஷங்க இங்கேருந்து பெண்டிகோ. 100 கிலோமீட்டருக்கு மேலே. எவ்வளோ 16 பிளாட்ஃபார்முங்க. அங்கேருந்து ஆரம்பிக்குது 16 பிளாட்ஃபார்மு. அப்படியே எனக்கு வந்து சென்டர் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் நல்ல வியூ, பக்காவாக வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த மேலெல்லாம் ஃபுல் ரூஃப் போடாமல் அங்கங்கே கேப் விட்டு இந்த கண்ணாடி இருக்குது இடையில. பாருங்க ஒர்க்கு போயிட்டுருக்குங்க இந்த எலிவேட்டரில். இதுவா இப்போ இதுதானா இல்லை இதுவா? இல்லை வித்தியாசமாக இருக்குது. வெளியில் போகுது ட்ரெயின். இது ட்ரெயின் டு பெண்டிகோ. ஓகே, தேங்க்யூ. இதாங்க இன்னும் ஃபுல்லாக இருக்குது ட்ரெயின். எங்கப்பா சீட்டே கிடையாதுங்க மோஸ்ட்லி. இது ஃபுல்லாக ஃப்ரீ இதாக இருக்குது பாருங்க. பெண்டிகோ இதுதான். ஸோ ஒரு அட்டகாசமான இந்த ட்ரெயின் போகிறோம். பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஜம்முன்னு போய் உட்காந்துடலாமா? அதை டபுள் சீட் பார்த்து. ட்ரெயின் எந்த ரூட்டு போகுதுன்னு தெரில, அந்த திசையிலேயே வரணும். எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். இப்படி உட்காந்துருவோமா? இப்போ பாருங்க இந்த சைடு தாங்க மெஷ் போட்டிருக்காங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்லாம் நீட்டாக இருக்குது. தெரியுதா? இப்போ கிளியராக இருக்குது. இப்படி பார்த்துட்டு போயிடலாம். பட் இந்த இடத்துல இடைஞ்சலாக இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த நண்பர் ஹெல்ப் பண்ணார். அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும், ஸ்டாப் பண்ணிக்க முடியுமான்னு. அவர் அந்த பக்கம் போயிட்டு நான் இங்கே வந்துட்டேன். ட்ரெயின் இந்த வழியாக தான் போகுது. அதனால் சூப்பராக வெடிப்பட்டு போகலாம். எப்படி ஜம்முன்னு இருக்க வியூவு. எப்படி பிடிச்சிட்டு பார்த்தீங்களா போராடி. பாய் மெல்போர்ன். ஈவினிங் பார்க்கலாம். ஈவினிங் ஒரு ட்ரெயின் பார்த்து வச்சுருக்கேன். 5:30 மணிக்கு பெண்டிகோவில், 7:45 வருது சதர்ன் கிராஸ். இங்கே தான் பஸ் டெர்மினல் இருக்குது வெளியில் போனால். ஸோ 8:15 நமக்கு பஸ். ஒரு அரை மணி நேரம் கேப் இருக்குது. லைட்டாக சாப்பிட்டு போயிடலாம். ஸோ பர்ஃபெக்ட் பிளானிங். எந்த பிரச்சனையும் இல்லாமல் எக்ஸிக்யூட் பண்ணிடுவோன்னு நம்புகிறேன். அந்த அட்டகாசமான தங்கச்சுரங்கத்தையும் பார்த்துடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. வாங்க. எல்லாமே ஒரு 10:30க்கு செக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த அரை மணி நேரத்தில் டிசைட் பண்ணது பார்த்து. சுத்தமாக நம்ம கடலை ஒட்டியே போக போகிறது இல்லைங்க. நம்ம நார்த் ஆஃப் மெல்பர்ன் போக போகிறோம், டுவர்ட்ஸ் இன்லேண்டை நோக்கி. ஸோ ஓரளவுக்கு பச்சை பசையில் வித்தியாசமான லேண்ட்ஸ்கேப் இதெல்லாம் பார்ப்போன்னு நினைக்கிறேன், கடலையே தவிர. நான் ஏன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேமஸான மெல்பர்ன் வந்தால் கண்டிப்பாக எல்லோரும் பண்ணக்கூடிய விஷயம் 2. 1 டே ட்ரிப், வெளியில் அவுட்டர் போகிறது. அந்த கிரேட் ஓஷன் ரோட் 12 அப்பாஸ்டில்ஸ்னு சொல்லுவாங்க. அட்டகாசமாக ஒரு 200 கிலோமீட்டர் வந்து 200-300 கிலோமீட்டர் வந்து கடலை ஒட்டியே போகும் ரோடு. அதுக்கு பேர் தான் கிரேட் ஓஷன் ரோட். சூப்பராக இருக்கும். அது ஏன் போகல. 2வது எல்லாரும் அடுத்து போகிறது பிலிப் ஐலண்ட். பக்கத்தில் ஒரு தீவு இருக்குது. அது போனோம்னா நம்ம வந்து பென்குயின் பரேட் பார்க்கலாம். பென்குயின்ஸ் அழகாக வந்து சாயங்காலம் 7 மணிக்கு மேலே சன்செட் ஆகிற சமயத்தில் கடல்லேருந்து தூங்குறதுக்காக அப்படி நிலத்துக்கு வரும். அப்படி ஜாலியாக எல்லாம் ஒன்றா வருங்க. ஒரு 30-40 கூட்டமாக வரும். பென்குயின் காலனி மாதிரியே இருக்கும் அது. இது 2 கண்டிப்பாக பண்ணுவாங்க. இது 2யுமே நான் 2008 வரும்போது பண்ணிட்டேன். சரி, பட் உங்களுக்காக கண்டிப்பாக பண்ணி காட்டணும். நீங்கள் கேட்குறது நியாயம்தான். எங்களுக்கு எப்போ காட்டுவேன், கரெக்ட். ஆனால் ஏன் பண்ணல அப்படின்னா, கிரேட் ஓஷன் ரோடு என்னங்க, கிரேட் ஓஷன் ரோடு 300 கிலோமீட்டர் அல்பு ஜுல்பா. அது வந்து உங்களுக்கு நான் 3000 கிலோமீட்டர் ஓட்ட போகிறேங்க. நம்ம போகிற அடிலேட் அடுத்த சிட்டியிலேருந்து பெர்த் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவுக்கு 3000 கிலோமீட்டர் கடலை ஒட்டியே பயணம் பண்ண போகிறோம் 7 நாள். எப்படி நம்ம நியூசிலாண்டில் வந்து இது எடுத்தோம் ரெண்டல் கார், ஃப்ரீ ரெண்டல் கார், அதே மாதிரியே இங்கே ஃப்ரீ ரெண்டல் கார் எடுக்க போகிறோம், ட்ரான்ஸ்ஃபர் கார். அதை பற்றி பேசுவோம் எடுக்கும்போது. ஸோ அதை எடுத்து 3000 கிலோமீட்டர் பயணம் போகிறோம். கடலை ஒட்டியே ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு கடல் பயணமே இருக்குது, ஓஷன் ரோட் பயணம். அதனால் இந்த கிரேட் ஓஷன் ரோட் வேணான்னு சொல்லிட்டு தான் இதை ஸ்கிப் பண்ணிட்டேன். புதுசாக ஏதாவது காட்டணும் உங்களுக்கு, கடலே காட்டிகிட்ருக்கோங்கிறதுக்காக தான் நம்ம செலக்ட் பண்ணது தான் இந்த அட்டகாசமான கோல்ட் ரஷ் டவுன், தங்க சுரங்க நகரம் பெண்டிகோ. போலாமா? கண்டிப்பாக சில பேருக்கு வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, என்ன குமார் கிரேட் ஓஷன் ரோடு தெரியாதா, அது எங்களுக்கு காட்டலன்னு. எல்லாம் எனக்கு தெரியும், பட் அதை ஸ்கிப் பண்ணதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா அதை விட ஒரு பெரிய கிரேட் ஓஷன் ரோடு அட்வென்ச்சர் எடுக்க போகிறோம், த ஃபைனல் ஸ்ட்ரெச் ஆஃப் அவர் ஓஷியானியா அட்வென்ச்சரில். அப்படியே கொஞ்சம் அவுட்ரு வந்துட்டோம் நம்ம. இது பாருங்க, வீடுகள்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்குது, இல்லை குட்டி குட்டி வீடுகள். அப்படி சீரியஸாக ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்க ஃபீலே இல்லை. நம்ம ஊர் சென்னையிலேருந்து சப்பார்பனுக்கெலாம் போயிட்டுருப்போம்ல, திருவள்ளூர், அம்பத்தூர்னு, அந்த மாதிரி இருக்குதுங்க. அங்கங்கே எங்கெங்கே இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க.
இது ஒரு ரயில்வே ஸ்டேஷனு. பட் வெஸ்ட் ஃபுட்ஸ் கிரே. பட் நம்ம ட்ரெயின் வந்து லிமிட்டட் ஸ்டாப் தான், எல்லா இடத்துலையும் நிற்கலை. பரவாயில்ல, லிமிட்டட் ஸ்டாப் போட்டு 2 மணி நேரம்னா எனக்கு தெரிஞ்சு 120-130 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் பெண்டிகோ. எத்தனை இது நிற்குது, எத்தனை ரயில்வே லைனு. ஃபுல்லாக எல்லாம் ரெசிடென்ஷியல் ஏரியா, கூட்ஸ் ட்ரெயின்லாம் நிற்குது. இந்த கிளைமேட்டு இந்த இடத்தையெல்லாம் பார்த்தா ஆஸ்திரேலியா நம்பவே முடியாதுங்க. நம்ம ஊர் மாதிரியே இருக்குது. நம்ம ஊர் மழை பெஞ்சே எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது கிளைமேட்டு. எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன், பெட்டிகள்லாம் கூட. டாண்டம் யார்டுங்க, அதான் இது நிறுத்தி வைக்கிறது. நம்மளதில் எப்படி பேஷன் பிரிட்ஜு அங்கே நின்றுருக்கோம்ல ட்ரெயின் பெட்டியெல்லாம், அதே மாதிரி தான் இதெல்லாம் நின்றுருக்கு பாருங்கள். மெயினாக இங்கே இருக்கிற ரயில்வேவே இதுக்கு தான். அதாவது இங்கே இருக்கிற மைன்ஸ்லாம் வந்து இந்த மினரல்ஸு, தாது பொருட்கள் இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான். இதெல்லாம் இதுக்கு எடுத்துகிட்டு வரணும்ல போட்டுக்கு வந்தால் தானே உங்களுக்கு கப்பலில் உலகத்துக்கு ஃபுல்லாக வந்து ஏற்றுமதி பண்ண முடியும். அதுக்காக தான் மெயினாக ட்ரெயின். மக்களுக்கு எக்ஸ்ட்ரா அது போக தான் வராங்க பாருங்கள். செக்கர் வராங்க பாருங்கள். நம்ம இதில் வந்து நம்ம ஸ்வைப் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு காட்டுறதுக்காக. ஓகே, பார்த்துட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ மட்டும் நம்ம வந்து டேப் ஆன் பண்ணாமல் உள்ளே வந்திருந்தோம், முடிஞ்சுது கச்சேரி. பெரிய ஃபைன் போட்டிருப்பாங்க. நேற்று நம்ம வந்து பேலன்ஸில் அங்காட்டி பண்ண முடியல பார்த்தீங்கன்னா, அதனால தான் இறங்கிட்டேன். உள்ளே ஏறி மாட்டியிருந்தோம். நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்துக்கலாம். டக்குனு பேலன்ஸ் இல்லை, உள்ளே ஏறினதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அவங்க விட்டுருக்கலாம், இல்லை ஃபைனை போட்டுருக்கலாம். எவ்வளோ ஃபைன் கூட எனக்கு தெரியாது. பட் இந்த தடவை வந்து நான் இப்போ அந்த ஃப்ளிண்டர் ஸ்டேஷனில் கை வச்சேன்ல, அதுக்கப்புறம் இங்கே பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் மாறினேன். இப்போ நீங்கள் எக்ஸிட் ஆகும்போது மட்டும் டேப் ஆஃப் பண்ணால் போதும் இந்த மாதிரி ட்ரெயின் ஸ்டேஷன்ஸில். அதனால் இங்கே நான் பண்ணல, அங்கே பண்ணது தான். நம்ம ஃபைனலாக பெண்டிகோவில் வெளியில் போகும்போது டேப் ஆஃப் பண்ணிட்டா போதும். என்னங்க, ஆனால் மெல்போர்னில் ஆஸ்திரேலியாவில் எங்கேயுமே இந்தளவு பார்க்கலங்க. செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மெட்ரோவில் முதற்கொண்டு, இந்த மாதிரி ட்ராம்ஸில் முதற்கொண்டு, இந்த மாதிரி லோக்கல் ட்ரெயின்ஸில் முதற்கொண்டு. இப்போ ஒரு ட்ரெயின் வருது பாருங்க, சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம மற்ற இடங்கள் மாதிரி டேப் பண்ணாமல் வந்து தெரியாமல் பண்ணாலும் மாட்டிப்போம். இது ஏதோ ஒரு ஸ்டேஷன், சன்ஷைன். ஸோ மற்றபடி எல்லா சப்பர்ப்ஸ்க்குமே வந்து எய்தர் உங்களுக்கு ட்ராம்ஸ் இருக்குது பக்கத்தில், இல்லை நல்லா தூரத்தில் இருக்குது. இந்த மாதிரி 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டருக்குலாம் இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் இருக்குது. இன்னும் இதை தவிர போகணும் அப்படின்னா தான் நம்ம வந்து ரெண்டல் கார் எடுக்கணும். கொஞ்ச நேரம் கிராமமாக வந்துட்டு இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் அவுட்ரு வந்துட்டோம். அப்படியே லைட்டாக ஒரு புஷ் ஃபீல். பெரிய கார்லாம் கிடையாது, இது கொஞ்சம் வறண்ட நிலம். புல்லாக இருக்குது, சின்ன சின்ன மரங்கள். பார்ப்போம் எப்படி மாறிக்கிட்டே போகுது லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு. இது போட்டேங்க பாருங்க, எக்ஸ்டர்னல் மைக் போட்டாச்சு. தெளிவாக இருக்க வாய்ஸ். இப்போ ஏன்னா மெதுவாக பேசலாம். எல்லாம் ட்ரெயின்லலாம் இங்கெல்லாம் கொஞ்சம் சத்தம் போட்ட ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், இதுங்க ஃபுல்லாக ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. நியூசிலாண்டில் லட்சக்கணக்கான ஆடுகள் பார்த்துருப்போம். இன்னும் ஸ்க்ராப் ஏரியாவா, ஃபுல்லாக எல்லாம் ஸ்க்ராப்பாக இருக்குது. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் சிட்டிஸ்க்கு கொஞ்சம் வெளியில் போயிட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இந்த கேட்டில் ஃபார்ம்ஸ் இருக்கும், இந்த ஆடு மாடு வளர்க்குறது. ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பெரிய லெவலில் பண்ணுவாங்க. நியூசிலாண்டு மாதிரியே ஆடும் சரி, பீஃபும் சரி, மாட்டுக்கறியும் சரி, உலகம் ஃபுல்லாக வந்து ஏற்றுமதி ஆகுதுங்க. இந்த மினரல்ஸு, மைனிங்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆஸ்திரேலியாவோட இன்னொரு முக்கியமான ஏற்றுமதி வந்து இந்த மீட் ப்ராடக்ட்ஸு. நியூசிலாந்து மாதிரியே அப்புறம் வந்து பால் பொருட்களும் சரி. அப்புறம் வைனரிஸ். முக்கியமாக இங்கே விக்டோரியா மற்றும் பக்கத்து ஸ்டேட் நம்ம போகிறோம்ல, அடிலேடு, சவுத் ஆஸ்திரேலியா, இங்கெல்லாம் நிறைய வினியார்ட்ஸ் பார்க்கலாம். லைட்டாக ஒரு மாதிரி மலைப்பிரதேசம் மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு கடல் மட்டத்தில் இருக்காது கண்டிப்பாக. பெண்டிகோ கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும்.
பட் உங்களுக்கு கிராஜுவலாக ஏறுறங்காட்டி நமக்கு தெரியாது பெருசாக. சொல்லி முடிக்கல, கொஞ்ச நேரத்தில் பாரு வினியாடு வருது பாருங்கள், தெரியுதா? திராட்சை தோட்டம், குட்டி கிரவுண்டு பார்த்தீங்களா, சூப்பராக சென்டர் பிச்சு, செம்மையாக இருக்குது. ஆஸ்திரேலியானா கிரிக்கெட்டுக்கு சொல்லவே வேணும், கிரவுண்டு சூப்பராக இருக்கா. சரி, மறைச்சிக்கிச்சுங்க மரமெல்லாம். இது ஒரு குட்டி டவுனு. அந்த பக்கமும் ஃபுல்லாக எல்லாம் மலைகளாக தான் இருக்குது. நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது லேண்ட்ஸ்கேப்பு. லைட்டாக மேலே ஏறுறோம், தெரியுதுங்களா? இப்படி கிராஜுவலாக மேலே ஏறுது பாருங்கள். உங்களுக்கு அந்த பக்கம் இன்னும் வியூ நல்லாயிருக்கு. ஒரு குட்டி ரயில்வே இது கேட்டு. அதை பார்த்தீங்கன்னா நடு இதுக்குள்ளே ஒரு ஃபுல்லாக எல்லாம் புஷ்ஷு தான், வெறும் வறண்ட புல் தான் இருக்குது. சப்பாத்தி கல்லையெல்லாம் இருக்குது, சவுத் அமெரிக்காவில் பார்த்த மாதிரி. மணி 1:15ங்க. கிளம்பி 1 மணி நேரம் ஆச்சு. இன்னும் 1 மணி நேரம் பயணம். கரெக்டாக 2:15 போயிடுவோம். எல்லாம் இது அறுவடை பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக புல்லெல்லாம் ரோல் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் கேட்டல் ஃபார்ம்ஸ் தாங்க. ஃபுல்லாக எல்லாம் கால்நடைகள் தான். அந்த சைடு ஃபுல்லாக எல்லாம் மாடுகள் மேய்ஞ்சிட்ருக்கு. சரி, ஃபுல்லாக மேய்ஞ்சிட்ருக்கு, தெரியுதா? இங்கே பாருங்க, நியூசிலாண்டு மாதிரி தாங்க ஆல்மோஸ்ட். அது விக்டோரியாலாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நியூசிலாண்டு பக்கத்தில். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிங்கன்னா சேம் லேட்டிடியூடில் இருக்கும், அதே மாதிரி கிளைமேட்டு. நம்ம வந்து குயின்ஸ்லாண்டுக்கும் இதுக்கும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். அப்படி டிராபிக்கல் கிளைமேட்டு அப்படியே மாறிடுச்சு உங்களுக்கு டெம்பரேட் கிளைமேட்டுக்கு. இங்கெல்லாம் நிறைய குட்டி குட்டி கிராமங்கள் இருக்குங்க. கிராமங்கள்லாம் கிடையாது, ஃபுல்லாக இந்த விவசாய நிலம், இது ஆடு மாடு வளர்த்தல், இந்த எல்லாத்துலேயுமே மக்கள் அங்கங்கே தனியாக வீடு போட்டுருக்காங்க. ஏக்கர் கணக்கில் பண்ணுறாங்க. நான் இப்போ அந்த ரோல்ஸ் பார்த்தோம்ல, இப்போ தான் புரியுது. உங்களுக்கு வந்து சம்மர் காலம் முடிஞ்சு இது வந்துருச்சுங்க, இலையுதிர் காலம் வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு பெருசாக அப்படியே வந்து புல்லெல்லாம் வளராது குளிர்னால. ஸோ என்னென்னா எல்லாம் சேமித்து வச்சுப்பாங்க. அடுத்த 3 மாதம், அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் எல்லாம் பயங்கர குளிராக இருக்கும். இங்கெல்லாம் 5 டிகிரி 10 டிகிரி போயிடும். சில சமயம் -1 -2 வரைக்கும் போகும். அதுவும் லைட்டாக மலை மேலே இருக்கா, ஐஸ் கூட பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்னோ கூட. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைமுக்கு இந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் உணவு தேவையில்ல. அதுக்காக இந்த சம்மர் மாதம் முக்கியமாக இந்த டிசம்பர் டு பிப்ரவரி மார்ச் வரைக்கும் நல்லா வளர்கிற புல்லெல்லாம் இந்த மாதிரி வெட்டி சேமித்து வச்சுப்பாங்க, ரோல் பண்ணி புண்ணாக்கு மாதிரி சிம்பிள். அதை வந்து இந்த மாதம்லாம் கொடுத்துருவாங்க கால்நடைகளுக்கு. குளிர் மாதத்தில், குளிர்காலங்களில் ஃபுல்லாக மேய முடியாது, அதுக்குனால வந்துடுறாங்க. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் பெண்டிகோவில் இறங்கியிருக்கலாம். ஒரு மறுபடியும் ஆத்தரைஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க, கார்டை ஸ்கேன் பண்ணாங்க, நம்ம கரெக்டாக டேப் ஆன் பண்ணியிருக்கோமான்னு. அப்படி எங்கள் அப்பா வாய்ப்பே இல்லைங்க. 2வது தடவை செக்கிங். ஜென்ரலாக இந்த மாதிரி ரொம்ப டெவலப் கண்ட்ரீஸ்லாம் பெருசாக செக்கிங் இருக்காது, மக்களே நம்புவாங்க. மோஸ்ட்லி எல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவாங்க 99%. அது என்னமோ தெரில, மெல்போர்னில் மட்டும் அன்றைக்கும் சரி, நேற்றும் சரி, இன்றைக்கும் சரி, செக்கிங்கில் நம்ம மாட்டிக்கிட்டே இருக்கோம். வந்தாச்சுங்க, ஆல்மோஸ்ட் பயணம் பண்ணி வந்துட்டோம். 150 கிலோமீட்டர் பெண்டிகோ டவுன். ஆக்சுவலாக சிட்டி இந்த மிடில் ஆஃப் நோவேர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சுற்றியும் ஃபுல்லாக காடு தோட்டம். ஆனால் ஒரு பிரமாதமான சிட்டி அமைஞ்சிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் ஒன்று தான், தங்கம் தான். அதான் போய் பார்க்க போகிறோம். போகலாம். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் ஸ்டேஷன் வந்துடும், இறங்கிடலாம். வந்தாச்சுங்க. வெல்கம் டு பெண்டிகோ, ஆஸ்திரேலியாவின் தங்க நகரம். பெண்டிகோ உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கரெக்டாக 2:15 வந்தாச்சு. அப்படியே போகலாம் வாங்க. இங்கே தான் திரும்ப வந்து நம்ம ட்ரெயின் ஏறணும். டேப் அவுட் கண்டிப்பாக பண்ணணும், மறக்காமல் போனோம். முடிஞ்சுது. பேலன்ஸ் மைனஸ் ஆகிடுச்சு. நம்ம கண்டிப்பாக இப்போது ரீசார்ஜ் பண்ணி ஆகணும். போகும்போது பண்ணிக்கலாம், இங்கே மிஷின்ஸ் இருக்கும், இல்லை அவங்ககிட்ட கொடுத்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வெளியே வந்தாச்சுங்க. ஸோ இந்த ஆஸ்திரேலியாவின் தங்க நகரமான பெண்டிகோ உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆஸ்திரேலியாஸ் கோல்டு மைன் டவுன். 19ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய ஒரு கோல்டு ரஷ் இருந்தது ஆஸ்திரேலியாவில், முக்கியமாக விக்டோரியாவில். ஒரு 20 வருஷம் பட்டை கிளப்பிச்சு கோல்டு ரஷ். சும்மா கிலோ கணக்கில், லட்சக்கணக்கான கிலோ தங்கங்கள் வந்து எடுத்தாங்க. இந்த பெண்டிகோ சுற்றியும் நிறைய தங்க சுரங்கங்கள் இருந்தது. அதில் ஒரு தங்க சுரங்கம் இப்போவும் டூரிஸ்ட்டை வந்து நம்ம வந்து அந்த தங்க சுரங்கத்துக்கு இடையில கீழே போய் சுரங்க பாதை அமைச்சிருக்காங்க. கீழே போய் நம்ம சுரங்கங்கள்லாம் வந்து பார்க்க முடியும், ஒரு கோல்டு மைன் டூர் எடுக்க முடியும். ஸோ அதுதான் சென்ட்ரல் டெபோரா கோல்டு மைன். போய் பார்த்துடலாமா வாங்க. பஸ் இருக்குங்க,
ஏதோ பஸ்ஸு 4:30 இருக்குது, 4:40 போகுது. நடந்தாவும் நம்ம 4:40 போயிடுவோமான்ருக்கு. நடந்துருவோமா? 1.5 கிலோமீட்டர், 20 மினிட்ஸ் வாக்கு. ஸோ கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, 175 வருஷமாக இந்த நகரம் வந்து உருவாகி ஆயிருக்கு. 1981 மிகப்பெரிய லெவலில் இங்கே வந்து இங்கே இருக்க மலைகளில் இதில் தங்கம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. பிரிட்டிஷர்ஸ் அப்போ தான் ஆண்டு வந்தாங்க, ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உலகத்திலிருந்து ஏகப்பட்ட இந்த மைனஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்தாங்க. முக்கியமாக ஆயிரக்கணக்கான சீன மைனஸ் வந்தாங்க. சைனாலேருந்து வந்து இங்கே செட்டில் ஆனாங்க. வந்து ஏகப்பட்ட பேர் வந்து அமெரிக்காவிலேருந்து, யூகேலேருந்து, ஜெர்மனிலேருந்து, முக்கியமாக சீனாலேருந்து ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. தங்கத்தை தோண்ட ஆரம்பித்தாங்க, சுரங்கங்கள் இஷ்டத்துக்கு. அதனால் ஒரு மிகப்பெரிய லெவலில் பூமாச்சு விக்டோரியா. மெல்போர்ன் சரி, இப்படி இங்கே தங்கத்தை சொன்னால் எப்படி வந்து உலகம் ஃபுல்லாக ஏற்றுமதி பண்ணுறது? மெல்போர்னுக்கு எடுத்துகிட்டு போய் பாருங்கள், இந்த ரயில்வே அதுக்கு உதவிச்சு இங்கேருந்து மெல்போர்ன் எடுத்துகிட்டு போனாங்க. மெல்போர்ன் அங்கே மிகப்பெரிய ஒரு இயற்கை துறைமுகம் இருக்குது, போட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கப்பல் மூலியமாக உலகம் ஃபுல்லாக வந்து ஏற்றுமதி பண்ணாங்க. 20 வருஷம் லட்சக்கணக்கான கிலோ கோல்டு எடுத்தாங்க. இந்த பெண்டிகோல மட்டுமே வந்து பல லட்சம் கோல்டு எடுத்தாங்க. அதில் நிறைய கோல்டு மைன்ஸ் இருக்குது. அந்த சென்ட்ரல் டெபோரா கோல்டு மைன்கிறது இப்போ நம்ம போகிறது. அங்கே மட்டுமே வந்து 980 கிலோ தங்கங்கள் எடுத்திருக்காங்க. இப்போவும் எடுத்துகிட்டு இருக்காங்களான்னு தெரில, பார்க்கலாம். பட் இப்போவும் தங்கங்கள் தோண்டப்படாமல் அவ்வளோ கிலோஸ் இருக்குங்க, லட்சக்கணக்கான. ஆனால் இப்போ தங்கம் தோன்றதை குறைச்சிட்டாங்க, முதல் அளவுக்கு கிடையாது. இப்போ வந்து இது ஒரு டூரிசமாக மாற்றிட்டாங்க கோல்டு மைனை. உலகின் பல நாடுகள் தங்க வேட்டையினால் வந்து பணக்கார நாடுகள் ஆகியிருக்காங்க, கொளிச்சிருக்காங்க செல்வத்தில். சவுத் ஆஃப்ரிக்காவும் சரி. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அந்த கிடைச்ச வளம் வந்து ஜோகனஸ்பர்க் அவ்வளோ தங்கம் எடுத்தாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் வந்து பகிர்ந்தடிக்கப்படலை எல்லாத்துக்குமே, ஒரு சாராரை மட்டும் வச்சுக்கிட்டாங்க. அதனால தான் இன்னுமே ஒரு மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தாழ்வு சவுத் ஆஃப்ரிக்காவில் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அது தவிர அப்பார்த்தீடு அந்த பிரச்சனைலாம் பார்த்தோம், நிறவெறி கொள்கை. ஆனால் ஆஸ்திரேலியாவில் அப்படி இல்லை. அபாரிஜினல் பீப்புளுக்கு அப்போ வந்து உரிமைகள் மறுக்கப்பட்டது சரிதான், பட் இப்போ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு இப்போ இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரியான பிரச்சனைகள் இங்கே கிடையாது. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. ஸோ இப்படி தாங்க வந்து ஆஸ்திரேலியா, முக்கியமாக விக்டோரியா ஸ்டேட் வந்து இத்தனை மக்கள் பாப்புலேஷன் வந்ததுக்கும் காரணம் இது தான். இவ்வளோ வளர்ச்சி அடைந்ததுக்கும் காரணம் இது தான். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த தங்கம் கிடச்சது தான். சரி வாங்க. இங்கே அத்தனை சைனீஸ் வந்தாங்கல்ல, நான் சொன்னல ஆயிரக்கணக்கான சைனீஸ் வந்தாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாமே வந்து, ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்கள ஒழுங்காக நடத்தப்படலைங்க அந்த டைமில். வெள்ளைக்காரங்க ஈக்குவலாக அவங்களுக்கு வந்து நடத்தப்படலை. அவங்களுக்கு வந்து எதெல்லாம் இவங்க வந்து எந்த சுரங்கங்கள்லாம் எடுத்தாங்களோ எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க மீதி தான் அவங்களுக்கு விட்டாங்க. அவங்க கிடைக்கிறதுலையும் எடுத்துகிட்டு பயங்கரமாக வந்து வெட்டி எடுத்து தங்கங்கள் எடுத்தாங்க. இது என்ன விஷயம்னா, சீனக்காரங்களுக்கு வந்து தங்க சுரங்கங்கள் வெட்டி எடுக்கிறதுல, இந்த சுரங்க இதில் வந்து மிகப்பெரிய வந்து அனுபவம் இருந்ததுனால அவங்க வந்து பயங்கரமாக இதை பண்ணாங்க பெரிய லெவலில். என்ன தான் அடக்குமுறைகள், அவங்களுக்கு வந்து ஒழுங்காக இடம் கொடுக்கல, அவங்களுக்கு வந்து சரிசமமாக நடத்தப்படலை வெள்ளைக்காரங்களுக்கு ஈக்குவலாக. இருந்தாலும் அவங்க அத்தனையும் சகிச்சுக்கிட்டு தங்கத்தை எடுக்கிறோம், குடும்ப குட்டிகளை வாழ வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவலில் வந்து மனித உழைப்பு, மாபெரும் உழைப்பு போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே அவங்க ஜெனரேஷன்ஸ் தான் மிகப்பெரிய செட்டில் ஆகி இப்போ வந்து லட்சக்கணக்கான சைனீஸ் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. முக்கியமாக விக்டோரியாவில், மெல்போர்ன் மற்றும் இங்கே. மெல்போர்னில் வந்து சைனா டவுனே பார்க்கலாம். சிட்னிலையும் இருக்குது, பட் சைனீஸ் கம்யூனிட்டின்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் விக்டோரியா தான் இப்போ நம்ம இருக்க ஸ்டேட். அப்படி நேராக போகணும், ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் பயணம் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பெண்டிகோவில் வந்து உலகத்திலே மிக பழமையான மற்றும் நீளமான டிராகன் இருக்குங்க. 1890s, அதாவது அவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு அப்படியே இங்கெல்லாம் அவங்கெல்லாம் நிலங்கள்லாம் வாங்கி போட்டு அப்படியே இங்கேயே வந்து குடியமர்த்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சைனாவிலேருந்து மிகப்பெரிய ஒரு டிராகன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே தான் இருக்குது உலக மிக பழமையான டிராகன் மற்றும் மிக லென்த்தியான டிராகன் இங்கே தான் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். வாங்க. ஸோ இப்போ வந்து இந்த பெண்டிகோ நகரத்தில் வந்து 1,20,000 பேர் இருக்காங்க. இப்போ வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து தங்கங்கள் எடுக்கப்படலைன்னா கூட இதை சுற்றியும் நிறையா அந்த இதெல்லாம் வாங்கி போட்டாங்கள்ல, ஃபார்ம் லேண்டு இதெல்லாமே. ஸோ விவசாயம் பண்ணுறாங்க, அப்புறம் கால்நடைகள் வளர்க்குறாங்க. ஸோ இதை வச்சு ஒரு டவுன் அப்படியே உருவாயிடுச்சுன்னு வைங்களேன். இங்கேயும் பாருங்கள் அழகாக ஒரு பார்க்கு,
பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா. அங்கங்கே குட்டி ஸ்கூல்ஸு, வெட்டனரி சென்டர்ஸு, விலங்குகள் மருத்துவம் இது எல்லாம் இருக்குது. அந்த பக்கம் டென்டிஸ்ட்டு, விக்டோரியன் கவர்மெண்ட் அப்ரூவ்டு கிண்டர் கார்டன். ஓகே, டயர்ஸ், பேட்ரிஸ், அங்கெல்லாம் கார் இது பண்ணுற இடம். டேர்ன் பண்ணோன்னா வந்துடும், அவ்வளோதான். ஃபைனலாக நடந்து வந்தாச்சுங்க இந்த சென்ட்ரல் தொபாரா கோல்ட் மைன். ஒரு பழங்கால 19ஆம் நூற்றாண்டு தங்கச் சுரங்கம் பாருங்கள். எல்லாம் அந்த பழங்கால இதெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க, மியூசியம் மாதிரி. வந்துட்டோம். சென்ட்ரல் தொபாரா கோல்ட் மைனிங் கம்பெனி, என்எல்னா தெரியலையே.